ஒரு இறக்குமதியாளர் அட்வான்ஸ் கொடுக்கல அப்படின்னாலே அவர் வந்து ஏமாற்று பேர் வழி அப்படின்னு நாம் முடிவு எடுத்துடக்கூடாது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது என்கொயரி வந்ததான்னு கேட்கும்போது, வந்தது சார் 2, 3 வந்தது. அட்வான்ஸ் தரல, அதனால் அப்படி விட்டேன் அப்படிம்பாங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஒரு பையர் அட்வான்ஸ் தராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நாம் எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி பையரும் பயப்படுவார். பணம் அனுப்பிச்சிட்டு சரக்கு வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் பயப்படலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. நாம் சரக்கு அனுப்பிச்சிட்டு பணம் வரல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படலாம். அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பிக்கையின்மை அப்படின்றது முதல்ல இருக்க தான் செய்யும். ஏன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசு. 2வது சில நாடுகளில் இந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் மாதிரி, அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து 100% அட்வான்ஸ் அப்படின்றது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக புது இம்போர்ட் இருக்குது, ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வர்றவங்க எடுத்த உடனே இந்த மாதிரி 100% அட்வான்ஸ் அனுப்பக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வச்சுப்பாங்க. 3வது கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சில கம்பெனிக்கு அப்படின்னே இருக்கும். இப்போ லூலு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மாதம், வால்மார்ட் அப்படின்னா 45 நாள் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த 60 நாள்னா 60 நாள் கழிச்சு தான் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அதில் அங்கே போயிட்டு நாம் எனக்கு உடனே அட்வான்ஸ் கொடு, 100% கொடுன்னு சொல்லி கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க கம்பெனி ரூலே அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுவும் நாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முன்பணம் தரல அப்படின்னாலே அவங்க ஏமாற்று பேர் வழி கிடையாது அப்படின்றத நாம் ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கணும். ஸோ இதை தாண்டி நாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா, இசிஜிசி கவரேஜ் எடுத்து ஒன்று எல்சி மூலியமாக பண்ணலாம், இல்லை அந்த சிஐடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேஷ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட்டு, அது மூலியமாக பண்ணலாம். ஸோ எல்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேசியிருக்கோம் நாமளே. பையர் பேங்க் அப்படின்றது வந்து கேரண்டி 2 பேருக்குமே, பையருக்கும் செல்லருக்கும் சேஃபான ஒரு பேமெண்ட் மோடு. இசிஜிசி பொறுத்தவரையில் அதுவும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நமக்கு வந்து ஒரு நிம்மதியான ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்திய அரசு ஏற்படுத்தின ஒரு அருமையான காப்பீட்டு நிறுவனம். ஸோ அதில் கவர் பண்ணாமல் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணவே கூடாது. இதை நான் பல வீடியோவில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கேஷ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா எப்படின்னா, இதில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து சரக்கை பையருக்கு அனுப்பிச்சிடுவார். ஆனால் டாக்குமெண்ட் என்ன பண்ணுவார், பையர் பேங்க்குக்கு அனுப்புவார். அதுவும் அவர் பேங்க்லேருந்து அனுப்புவார். ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு எக்ஸ்போர்ட்டர் டைரெக்டாக பையருக்கு டாக்குமெண்ட் அனுப்ப மாட்டார், சரக்கு மட்டும்தான் அனுப்புவார். ஆனால் டாக்குமெண்ட்டை வந்து அவரோட பேங்க்லேருந்து, அதாவது எக்ஸ்போர்ட்டர் பேங்க்லேருந்து பையர் பேங்க்குக்கு அனுப்புவார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி அனுப்பும்போது பையர் பேங்க் என்ன பண்ணும், அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுருக்கிறோம். பையர் எப்போ வந்து பணத்தை கட்டுறாரோ ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பையர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், பேங்க் வந்து, அதாவது பையர் பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, நம்ம பேங்க்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இப்போ நாம் ஒரு ரீகேப் பார்த்தோம்னா, எல்சி அப்படின்றது வந்து நமக்கு அதனோட பாதுகாப்பு மிக மிக அதிகம். ஏன்னா முழுமையாக பேங்க் கேரண்டி இருக்குது. இசிஜிசி நாமளே நிறைய பேசியிருக்கோம், காப்பீடு இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. சிஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சி மாதிரி நமக்கு சேஃப் கிடையாது. அது ஒரு நடுத்தரமான பாதுகாப்பு. ஏன்னா எல்சிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் பையர் பேங்க் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கையில் வச்சுருப்பாங்க. பணம் வாங்காமல் பையருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பையர்கிட்டருந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் முன்னாடியே வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. எல்சி மாதிரி ஒரு டெபாசிட்டோ அல்லது வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியோ வந்து வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. பையர் பணத்தை கொண்டு வந்து கவுண்டரில் கட்டினார்னா டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க, இல்லைன்னா டாக்குமெண்ட்டை லாக்கரில் வச்சு பூட்டிடுவாங்க. நாம தான் பையர்கிட்ட ஃபாலோ பண்ணி போய் பணத்தை கட்டி டாக்குமெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இது வந்து சிஐடியில் உள்ள நடைமுறை. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா தெரியாத நபருக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லாமல் நம்ம சரக்கு மட்டும் அனுப்புறது. ஸோ அப்படி அனுப்பிச்சு அப்படின்னா பணம் கண்டிப்பாக வராது, பெரும்பாலும் ஏமாற்றிடுவாங்க 90%. ஸோ அதனால் ஓப்பன் அக்கௌண்ட்டில் எடுத்த உடனே பண்ணவே கூடாது. 2வது 100% முன்பணம். இது வந்து 100% பாதுகாப்பு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அதுக்கடுத்து எல்சி, இசிஜிஎஸ்சி, சிஐடி இப்போ நான் சொன்ன டேர்மு. ஸோ இதில் தாராளமாக நம்ம வர்த்தகம் பண்ணலாம். ஒரு பையர் அட்வான்ஸ் தரல அப்படின்றதுக்காக நான் வந்து எல்சியில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பையர் சொன்னார்னா தாராளமாக பண்ணலாம். சிஐடியில் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக இசிஜிஎஸ்சி கவரேஜ்லாம் எடுத்து நாம் பண்ணணும்.